நீதிமன்ற செய்திகள். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நெடுஞ்சாலைகள் மற்றும் பொது இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் திட்டம் செயல்பட உள்ளது. சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆண்டில் 4000 மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கப்பட உள்ளன. வேப்பமரம், புங்கமரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிழல் தரும் மரங்கள் வளர்க்கப்பட உள்ளன. இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் திருமழிசையில் உள்ள அரசு பஞ்சாயத்து நடுநிலைப் பள்ளியில் கடந்த 15/4/2025 அன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசருமான மாண்புமிகு திரு S.S. சுந்தர் அவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். இதனைத் தொடர்ந்து அப்பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலாளரும் மாவட்ட நீதிபதியுமான திருமதி K. சுதா அவர்கள், திருவள்ளூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி ஜூலியட் புஷ்பா அவர்கள், தமிழ்நாடு அரசு சொத்து பொறுப்பாட்சியர் திரு லிங்கேஸ்வரன் அவர்கள், திருவள்ளூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி நளினி தேவி, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், பூந்தமல்லி வட்டார நீதிபதிகள், ஊராட்சி ஊரக வளர்ச்சி திட்ட அலுவலர், திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், பூந்தமல்லி வட்டார கல்வி அலுவலர், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு S.S. சுந்தர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 14/6/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்ப்பு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீடு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ஃப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனமொருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 14/6/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் மற்றும் புகைப்பட கண்காட்சி கடந்த 12/4/2025 அன்று நடைபெற்றது. இக்கண்காட்சியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் நடத்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்த புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன.
இக்கண்காட்சியை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு ஜெயக்குமார் துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்வில் மாவட்ட நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து சட்ட விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடமும் பொதுமக்களிடமும் முதன்மை மாவட்ட நீதிபதி வழங்கினார். கோயம்புத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் திருநங்கை தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 15/4/2025 அன்று மாற்றுமுறை தீர்வு மைய கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு ஜி நாராயணன் தலைமை வகித்தார். கோயம்புத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு ரமேஷ் முன்னிலை வகித்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் திருநங்கையர் தினம் கொண்டாடுவதின் முக்கியத்துவம் குறித்தும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் சட்ட உதவிகள் குறித்தும் பேசினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் பட்டியல் வழக்கறிஞர்கள் திரு மதிவாணன், திருமதி பரிமலா, திருமதி கீர்த்தனா மற்றும் திருநங்கைகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். சட்ட தகவல்கள். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பது வள்ளுவரின் வாக்கு. கற்காலம் முதல் நிகழ்காலம் வரை ஒரு மனிதனுடைய மதிப்பு அவன் வைத்திருக்கும் செல்வத்தை சார்ந்தது. ஒரு மனிதன் எத்தகைய வாழ்வை வாழ வேண்டும், அவன் கற்கும் கல்வி, அவன் உறவினுடைய ஆழம் என்று ஒரு மனித வாழ்வில் உள்ள அனைத்து பரிமாணங்களும் செல்வத்தில் சுற்றியே உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்குரிய சொத்துரிமை குறித்த புரிதல் இன்று அவசியமாகிறது. சொத்துரிமை சட்டத்தில் அடமானம் என்பது மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது. இன்றைய சட்ட தகவல்களில் அடமானம் குறித்து காண்போம். சொத்துரிமை மாற்று சட்டத்தில் அத்தியாயம் 4 அசையா சொத்தின் அடமானங்கள் பற்றி கூறுகின்றது. பழங்காலத்தில் அடமானம் என்பது அடகாகவே இருந்து வந்துள்ளது. அடமானம் செலுத்தப்படாவிட்டால் அது பறிமுதல் செய்யப்பட்டது. அடமானம் என்பது சுவாதீனம் ஒப்படைப்பு அல்லது நிபந்தனைக்கு உட்பட்ட மாற்றளிப்பு வாயிலாக செயல்பட்டது. ரொமானிய சட்டத்தில் ஃபிடூஷியா என்ற பிணையமாக அது இருந்தது. பணம் செலுத்தப்படாத போது பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் இல்லாமல் சுவாதீனம் கொடுக்கப்பட்ட பிணையம் பிக்மஸ் ஆகும். இறுதியாக அடகின் ஒரு வகையாக ஹிப்போத்திகா ஏற்கப்பட்டது. இதில் சுவாதீனம் ஒப்படைக்கப்படாமல் கடன் கொடுத்தவருக்கு விற்கும் உரிமை அளிக்கப்பட்டது. விற்பனை அடமானமும் சுவாதீன அடமானமும் இந்தியாவில் நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளன. இதில் விற்பனை அடமானம் முகமதியர்களின் ஆதரவு பெற்றதாகும். ஏனெனில் முகமதிய சட்டம் வட்டி வசூலிப்பதை தடை செய்துள்ளது. சொத்துரிமை மாற்று சட்டத்தின் சட்டப்பிரிவு பிரிவு 58A அடமானம் என்ற சொல்லை வரையறுத்துள்ளது. இதன்படி கடனுதவியாக கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை திரும்ப செலுத்துவதற்கோ நிகழ்கால அல்லது எதிர்கால கடனுக்கோ பணம் பொறுப்புடைய ஒரு பணிக்கடனை நிறைவேற்றுவதற்கோ உறுதி ஈடாக ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்திலுள்ள நலனை உரிமை மாற்றம் செய்தல் அடமானம் ஆகும். உரிமை மாற்றம் செய்பவர் அடமானம் வைப்பவர் ஆவர். உரிமை மாற்றம் பெறுபவர் அடமானம் பெறுபவர் ஆவர். அப்போதைக்கு வரவேண்டிய கடன் முதலும் வட்டியும் சேர்ந்த தொகை அடமான பணமாகும். உரிமை மாற்றத்தை செயல்படுத்தும் ஆவணம் அடமான ஆவணம் ஆகும். அடமானம் என்பது ஒரு கடனை திரும்ப செலுத்தும் பிணையாக குறிப்பிட்ட அசையா சொத்திலுள்ள ஒரு உரிமையை உரிமை மாற்றம் செய்வதாகும். இது ஒரு குறுகிய உரிமை மாற்றம் ஆகும். முழு உரிமையும் மாற்றப்படுவதில்லை. சொத்து பிணையமாக அளிக்கப்படுகிறது. அடமானத்தின் முதன்மையான நோக்கம் ஒரு கடனை பெறுவதுதான். எனவே ஒவ்வொரு அடமானத்திலும் கடன் என்ற ஒன்று இருத்தல் இன்றியமையாகிறது. அடமானம் என்ற சொல் இந்திய முத்திரை சட்டத்தின் பிரிவு 2 உட்பிரிவு 17 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பொதுவான விளக்கமாகும். இதன் கீழ் அசைவியல் சொத்தும் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு அடமானத்திலும் பின்வரும் முக்கிய கூறுகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அவையாவன: உரிமை ஒன்று மாற்றப்பட வேண்டும். அத்தகைய உரிமை மாற்றம் ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்தினை குறித்து இருக்க வேண்டும். கடனுதவியாக கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்க வேண்டிய பணத்தை
திரும்ப செலுத்துவதற்கோ நிகழ்கால கடனுக்கோ பணம் பொறுப்புடைய ஒரு பணிக்கடனை நிறைவேற்றுவதற்கோ உறுதி ஈடாக அது மாற்றப்பட வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள 3 முக்கிய கூறுகளும் ஒவ்வொரு அடமானத்திலும் வடிவங்கள் வேறுபட்டாலும் இருத்தல் இன்றியமையாகிறது. அடமானத்திற்கும் பொருட்பிணை பொறுப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன என்று காண்போம். எத்தகைய உரிமையையும் உரிமை மாற்றம் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட பாத்தியத்தை ஒரு குறிப்பிட்ட நிதியம் அல்லது சொத்திலிருந்து தீர்ப்பதற்காக ஒருவர் உத்தரவாதம் அளிக்கும் போது பொருட்பிணை பொறுப்பு எழுகிறது. பொருட்பிணை பொறுப்பில் எவ்வித உரிமை மாற்றமும் இல்லை. அடமானத்திற்கும் பொருட்பிணை பொறுப்பிற்கும் சார்ஜஸ் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்னவென்றால், அடமானத்தை ஒரு கடனை பெறுவதற்காக உரிமை மாற்றம் என்று செய்யப்படுகிறது. ஆனால் பொருட்பிணை பொறுப்பில் எவ்வித உரிமை மாற்றமும் கிடையாது. பொருட்பிணை பொறுப்பினை பெறுபவருக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்திலிருந்து தனது பாத்தியத்தை தீர்த்து கொள்ள உரிமை மட்டும் உண்டு. அடமானத்தை ஆள்களின் செயல்களால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். பொருட்பிணை பொறுப்பை சட்டத்தின் செயலாலும் ஏற்படுத்த முடியும். அடமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்தின் மீது மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். பொறுப்பினை பொறுப்பை குறிப்பிடாத ஒருவரின் சொத்து மற்றும் செல்வம் ஆகியவை மீது ஏற்படுத்த முடியும். பொருட்பிணை பொறுப்பு ஒரு படரும் பற்றாக கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டு, ஒரு கம்பெனியின் கடனீட்டு பத்திரங்கள் மீது படரும் பற்று நிலை பெறும் போது அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். பொருட்பிணை பொறுப்பு என்பது பணம் செலுத்துவதற்கான ஒரு ஈட்டுறுதியாகும். அது கடனாகவோ அல்லது அவ்வாறு இல்லாமலோ இருக்கலாம். ஆனால் அடமானம் ஒரு கடனை திரும்ப செலுத்தும் ஈட்டுறுதியாகும். ஒவ்வொரு அடமானத்தில் கடன் என்ற ஒன்று இருப்பது இன்றியமையாதது. அடமானம் என்பது ஒரு பணம் பொறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பணிக்கடனை நிறைவேற்றுவதற்கான ஈட்டுறுதியாக இருக்கலாம். பொருட்பிணை பொறுப்பில் இவ்வாறு ஏதுமில்லை. பொருட்பிணை பொறுப்பில் அடமானத்தில் உள்ளது போல் அடமான மீட்போ ரிடெம்ஷன் அல்லது அடமான மீட்புரிமை அடைப்போ இல்லை. பொருட்பிணை பொறுப்பை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட வடிவத்திலான வார்த்தைகள் தேவையில்லை. அப்போதிருக்கும் பணம் ஒன்று செலுத்தப்பட ஒரு சொத்தை ஈட்டுறுதியாக வைக்க ஒரு தெளிவான எண்ணம் இருந்தால் போதுமானது. அடமானம் வைப்பவர் என்ற சொல் பிரிவு 58A வரையறுக்கப்பட்டுள்ளது. உரிமை மாற்றம் செய்பவர் அடமானம் வைப்பவர் ஆவார் என இது கூறுகிறது. பிரிவு 59A கீழ் அவரிடமிருந்து உரிமை கோருபவர்களும் அடமானம் வைத்தவராக கருதப்படுவார் என கூறப்பட்டுள்ளது. எனவே அடமானம் வைத்தவரிடமிருந்து உரிமை மூலம் பெறும் அவரது வாரிசுகாரர்கள், நிறைவேற்றாளர், நிர்வகிப்பவர் ஆகியோரும் அடமானம் வைத்தவராக கருதப்படுவர். அடமானத்தை மீட்கும் உரிமை கொண்ட ஏல விற்பனையாளரும் இதில் அடங்குவர் என மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சமரேந்திரா எதிர் கிருஷ்ணகுமார் என்ற வழக்கில் கூறியுள்ளது. அடமானம் பெறுபவர் என்ற சொல் பிரிவு 58A கீழ் யார் பெயரில் ஒரு அடமானம் ஏற்படுகின்றதோ அவரே அடமானம் பெறுபவர் ஆவார் என வரையறுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 59A கீழ் மூல அடமானம் பெற்றவரிடமிருந்து உரிமை பெறுபவரும் அடமானம் பெறுபவர் என கருதப்படுவர். ஒவ்வொரு அடமான ஆவணத்திலும் அடமானம் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். இல்லையெனில் அது அடமானம் ஆகாது. நீதிமன்றத்திடம் கொடுக்கப்படும் ஒரு பிணை ஆவணம் அடமானமாக செயல்படுத்த முடியாது. ஏனெனில் நீதிமன்றம் ஒரு சட்ட நபர் அல்ல. அடமான தொகை என்பது ஒரு ஈட்டுறுதி பேரில் பெறப்பட்ட அசல் பணத்தையும் வட்டியையும் குறிக்கும். எனவே அடமானத்தை மீட்கும் போது அசலை மட்டும் கொடுத்தால் போதாது, வட்டியையும் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அசலை போலவே வட்டியும் சொத்திற்கான ஈட்டுறுதியாகும். ஆனால் இதற்கு மாறாகவும் தரப்பினர் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். ஆவணத்தில் வட்டியை பற்றி குறிப்பு ஏதும் இல்லையெனில் அது அசலுக்கு மட்டுமே என்று பொருள்படும். துணை அடமானம் என்பது அடமானம் பெற்றவர் இன்னொருவரிடம் அதே அடமான சொத்தை அடமானம் வைப்பதாகும். இது அடமானத்தின் அடமானமாகும். கீழ் அடமானம் என்பது அடமானம் வைப்பவரால் ஏற்படுத்தப்படும் இன்னொரு அடமானம் ஆகும். துணை அடமானம் பற்றிய அறிவிக்கையை மூல அடமானம் வைத்தவரிடம் கொடுத்தாலன்றி அவர் தன்னுடைய அடமானத்தை மட்டுமே மீட்பதற்கு உரிமை கொண்டவர் ஆவர். ஓர் ஆவணம் அடமானமா அல்லது இல்லையா என்பதை கண்டறிய பல தேர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஓர் ஆவணத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இது என்ன ஆவணம் என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடாது.
ஆவணத்தின் தன்மையை கண்டறிய தரப்பினரின் எண்ணத்தை கண்டறிதல் வேண்டும். மேலும் ஆவணத்தின் சாரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நிரந்தர உரிமை மாற்றாக இது இருக்க வேண்டும் என்று தரப்பினர் கருதினால் அது அடமானமாக இருக்காது. ஆவண தேதியின் போது கடன் ஒன்று இருந்தால் அது அடமானம் என அனுமானிக்கலாம். அடுத்து, சொத்தின் சந்தை மதிப்பையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். மறுபயனானது சந்தை மதிப்புப்படி இருந்தால் அது விற்பனையாக இருக்கும், அடமானமாக இருக்காது. வட்டி செலுத்தப்பட வேண்டும் என்ற குறிப்பு இருந்தால் அது அடமானமாகும். சொத்தை மீட்பதற்கு என வாசகம் ஏதேனும் இருந்தால் அது அடமானமாக கருதப்படும். திருத்தப்பட்ட பிரிவு 58C படி ஒரு ஆவணம் மறுபடியும் உரிமை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கூடிய விற்பனையாக இருப்பின் இது பற்றிய வாசகம் அந்த ஆவணத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டும், இன்னொரு ஆவணத்தில் இருக்கக்கூடாது. அடமானம் என்றால் என்ன என்பது பிரிவு 58A கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு அடமானத்திலும் பின்வரும் முக்கிய கூறுகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அவை: உரிமை ஒன்று மாற்றப்படல் வேண்டும், அது ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்து குறித்து இருக்க வேண்டும், மற்றும் அது ஒரு கடனை பெறுவதற்கான ஈட்டுறுதியாக அமைந்திருக்க வேண்டும். பிரிவு 58B, C, D, E, F மற்றும் G ஆகியவற்றின் கீழ் பின்வரும் அடமானத்தின் பல்வேறு வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. அவை: ஈட்டடமானம், விற்பனை அடமானம், சுவாதீன அடமானம், இங்கிலீஷ் அடமானம், பத்திர வைப்பு அடமானம், கதம்பு அடமானம். இந்த அடமானங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை மற்றும் தனித்தனி இயல்புகளை கொண்டவை. இதில் கூறப்படும் தரப்பினர்களுக்கான உரிமைகளும் தீர்வழிகளும் வேறுபட்டவை. சில சுவாதீனம் கொண்டதாகவும் சில சுவாதீனம் அற்றும் இருக்கும். எனினும் அது எந்த வகை அடமானமாக இருந்தாலும் பிரிவு 58A கீழ் கூறப்பட்டுள்ள முக்கிய கூறுகளை கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் அது அடமானமாக கருதப்படாது. இனி அந்த 6 வகையான அடமானங்களை பற்றி காண்போம். ஈட்டடமானம். ஈட்டடமானம் பிரிவு 58B கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடமானம் வைப்பவர் அடமான சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைவு செய்யாமல் அடமான பணத்தை செலுத்துவதாக தம்மை தாமே தனிப்பட்ட முறையில் கட்டுப்படுத்திக் கொள்கிறார். மேலும் தனது ஒப்பந்தத்தின்படி செலுத்த தவறும் போது அடமானம் பெறுபவர் அடமான சொத்தை விற்பனைக்கு கொண்டு வரலாம் மற்றும் அந்த விற்பனை தொகையை அடமான தொகைக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக வெளிப்படையாக அல்லது உட்கிடையாக ஒப்புக்கொள்கிறார். இந்த வகை அடமானம் ஈட்டடமானம் ஆகும். விற்பனை அடமானம். சொத்துரிமை மாற்று சட்டத்தின் பிரிவு 58C விற்பனை அடமானத்தை வரையறுத்து கூறுகிறது. இந்த அடமானம் வெளித்தோற்றத்தில் விற்பனை போல் அமைந்துள்ளது. இந்த அடமானத்தில் அடமானம் வைப்பவர் சொத்தில் உள்ள ஓர் உரிமையை அடமானம் பெறுபவர் பெயருக்கு வெளித்தோற்றத்தில் விற்பனையாக புலப்படும் வகையில் உரிமை மாற்றம் செய்கிறார். இது பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. குறிப்பிட்ட தேதியில் அடமானம் பணம் செலுத்தப்படாவிடில் அந்த விற்பனை உறுதி பெற்றுவிடும். அடமானம் பணம் செலுத்தப்பட்டின் விற்பனை இல்லாதாகிவிடும். அவ்வாறு செலுத்தப்பட்டால் அடமானம் வைத்தவர் பெயருக்கு உரிமை மாற்றம் செய்ய வேண்டும். இத்தகைய அடமானம் விற்பனை அடமானம் என அழைக்கப்படும். சுவாதீன அடமானம். அடமான வகைகளில் 58 கூறப்பட்டிருக்கும் 3வது வகை அடமானம் சுவாதீன அடமானம். இது பிரிவு 58B கீழ் பின்வருமாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. அடமானம் செய்பவர் அடமான சொத்தை அடமானம் பெறுபவரிடம் சுவாதீன ஒப்படைவு செய்கிறார் அல்லது வெளிப்படையாக அல்லது உட்கிடையாக சுவாதீனத்தை ஒப்படைப்பதாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். அடமான பணம் திரும்ப செலுத்தப்படும் வரை அத்தகைய சுவாதீனத்தை தக்க வைத்துக் கொள்ள அவருக்கு அதிகாரம் அளிக்கிறார். மற்றும் சொத்தில் சேர்ந்தடையும் வாடகை மற்றும் வருமானங்களை அல்லது பகுதி வாடகை மற்றும் வருமானங்களை வட்டிக்கு பதிலாக அல்லது அடமான பணம் செலுத்துவதற்கு அல்லது ஒரு பகுதி வட்டிக்கும் அல்லது ஒரு பகுதி அடமான பணம் செலுத்தப்படுவதற்காகவும் எடுத்துக்கொள்ளும்படி அதிகாரம் அளிக்கிறார். இங்கிலீஷ் அடமானம். இங்கிலீஷ் அடமானம் பிரிவு 58E வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறிப்பிட்டதொரு தேதியில் அடமான பணத்தை திருப்ப செலுத்துவதாக அடமானம் வைப்பவர் தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு அடமானத்தை சொத்தை அடமானம் பெற்றவரிடம் முழுமையாக உரிமை மாற்றம் செய்கிறார். அடமானம் வைத்தவர் அடமான பணத்தை ஒப்புக்கொண்டதை திரும்பி செலுத்தும் போது அவரிடம் அடமானம் பெற்றவர் மறு உரிமை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற விளக்க வாசகத்திற்கு உட்பட்டது. இங்கிலீஷ் அடமான ஈட்டமானத்துடன் ஒப்பிடும்போது
இவ்விரு அடமானங்களிலும் அடமானம் வைப்பவர் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதை காணலாம். இது இரண்டிற்கும் உள்ள பொது பண்பாகும். எனினும் இவ்விரண்டும் பின்வருவன குறித்து வேறுபடுகின்றன. ஈட்டடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கு சுவாதீனம் பெற உரிமை இல்லை. இங்கிலீஷ் அடமானத்தில் அடமானம் பெற்றவர் சுவாதீனம் கோர உரிமை உண்டு. ஈட்டடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கு கீழ் தீர்வழியானது நீதிமன்றத்தின் வாயிலாக விற்பனையாகும். இங்கிலீஷ் அடமானத்தில் அவர் தனி முறையில் சொத்தை விற்க உரிமை உண்டு. இங்கிலீஷ் அடமானத்திற்கும் விற்பனை அடமானத்திற்கும் இடையே பின்வரும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இங்கிலீஷ் அடமானத்தில் அடமானம் வைத்தவர் அடமான பணத்தை திரும்ப செலுத்த தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். விற்பனை அடமானத்தில் அவர் இவ்வாறு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதில்லை. இங்கிலீஷ் அடமானத்தில் அடமானம் பெற்றவர் அடமானத்தை சொத்தை விற்க உரிமை உண்டு. விற்பனை அடமானத்தில் அடமானம் பெற்றவர்களுக்குள்ள தீர்வழியானது அடமான மீட்புரிமை அடைப்பு ஆகும். இங்கிலீஷ் அடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கு சுவாதீனம் பெற உரிமை உண்டு. இத்தகைய உரிமை விற்பனை அடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கே இல்லை. பத்திர வைப்பு அடமானம். சொத்துரிமை மாற்று சட்டத்தின் பிரிவு 58F பத்திர வைப்பு அடமானம் என்ற 5வது வகை அடமானத்தை வரையறுத்து கூறுகிறது. ஆங்கில சட்டத்தில் இது தகமை நெறியலான அடமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கில சட்டத்தில் கடன் கொடுப்பவர்களிடம் தமது உரிமை மூல ஆவணங்களை கடனுக்கு ஈட்டுறுதியாக டெபாசிட் செய்து தகமை நெறியலான அடமானத்தை ஏற்படுத்த முடியும். தகமை நெறியலான அடமானத்தை எழுத்து வடிவில் இல்லாமல் மூல ஆவணங்களை ஒப்படைப்பது வாயிலாகவே ஏற்படுத்த முடியும். கல்கத்தா, சென்னை, பம்பாய் நகரங்களிலும் மற்றும் மாநில அரசு பதிவிதழில் அறிவிக்கையில் குறிப்பிடும் நகரங்களிலும் ஒருவர் ஈட்டுறுதி ஏற்படுத்தும் எண்ணத்துடன் அசையா சொத்தின் உரிமை மூல ஆவணங்களை கடன் கொடுப்பவர் அல்லது அவரிடம் முகவரிடம் ஒப்படைவு செய்கிறார். இந்த பேரம் பத்திரம் வைப்பு அடமானம் என்று அழைக்கப்படும். இவ்வாறு பிரிவு 58F கூறுகிறது. கதம்ப அடமானம். கதம்ப அடமானம் என்பது பிரிவு 58இல் கூறப்படுகிறது. 5 வகையான அடமான வகைகள் எதிலும் சாராத ஒன்று. கதம்ப அடமானமும் பிரிவு 58 கூறப்பட்டுள்ளது. இலக்கணத்திற்கு உட்பட்டே இருக்க வேண்டும். பிரிவு 58G1 மேல் ஒன்று இணைந்து 2 அடமானங்கள் பற்றி கூறப்படுகிறது. சுவாதீன ஈட்டடமானம் மற்றும் சுவாதீன விற்பனை அடமானம். இந்த அடமானங்கள் இரண்டும் வகையான அடமானங்களின் கலப்பாகும். அடமானத்தை ஏற்படுத்தும் முறை. சொத்துரிமை மாற்று சட்டத்தின் பிரிவு 59 ஓர் அடமானத்தை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்று எடுத்துரைக்கிறது. பெறப்படும் அசல் தொகை ரூபாய் 100 அல்லது அதற்கு மேம்பட்டு இருக்கும்போது பத்திர வைப்பு அடமானம் நீங்களாக மற்ற அடமானங்களை அடமானம் வைப்பவரால் கையெழுத்திடப்பட்டு குறைந்தது 2 சாட்சிகளின் சான்று கையொப்பத்துடன் பதிவு செய்யப்படுவதன் வாயிலாகவோ அல்லது சொத்தை ஒப்படைவு செய்வது வாயிலாகவோ செயல்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. பிரிவு 59 ஒரு அடமானத்தை பதிவு மற்றும் ஒப்படைவு செய்தல் என்ற 2 வழிமுறைகளை கூறுகிறது. முதலாவது பத்தியில் கூறப்பட்டுள்ளவை பொறுத்தமட்டில் பதிவு செய்தல் கட்டாயமாகும். 2வது பத்தியில் கூறப்பட்டவை பொறுத்து பதிவு செய்தல் தரப்பினரின் விருப்பத்தை பொறுத்தது. இதில் ஒப்படைவு செய்வது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஈட்டடமானமும் பத்திர வைப்பு அடமானமும் குறிப்பிடத்தக்கவை. ஈட்டடமானத்தை பொறுத்தமட்டில் பெறப்படும் அசல் தொகை எவ்வளவு இருந்தாலும் பதிவு செய்யப்படுதல் கட்டாயமாகும். பத்திர வைப்பு அடமானத்தை பொறுத்தமட்டில் பெறப்படும் அசல் தொகை எவ்வளவு இருந்தாலும் பதிவு செய்யப்படுவது தேவையில்லை. கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய அடமானம் பதிவு செய்யாவிடில் அது பொருட்பிணை பொறுப்பாக கூட கருதப்படாது. எனினும் இத்தகைய ஆவணங்கள் சுவாதீனத்தின் தன்மை போன்றவற்றை மெய்ப்பிக்கும் துணை நோக்கங்களுக்காக சான்றாக ஏற்கப்படும். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் சட்ட தகவல் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.